இந்த வீடியோவில் ஹெல்த் பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 நாள் என் ஹஸ்பண்டோடு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்ததில் நிறைய அங்கே பேஷண்ட்ஸை பார்த்தேன். மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம கண்டதையும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க வேண்டாம். இப்போது எல்லாரும் மெக்கானிக்கலாக உழைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டில் செய்ய சங்கடப்பட்டு வெளியே சாப்பிட்டு வரோம். அந்த வெளி சாப்பாடுங்கிறது ரொம்ப கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா அவங்க எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல எண்ணெயில் போட்டு வறுத்தாலும் அது கொலஸ்ட்ரால் தான், மட்டமான எண்ணெயில் போட்டு வறுத்தாலும் அது கொலஸ்ட்ரால் தான். ஏன் நம்ம வெளியே சாப்பிடணும்? ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் நம்மளே செஞ்சு சாப்பிடணும், அதுதான் நல்லது. நான் வெளியவே சாப்பிட வேணான்னு சொல்லலை. ஒரு ஆசைக்கு என்றைக்காவது ஒரு நாள் வெளியே சாப்பிட்றதா வச்சுக்கோங்க. கூடிய மட்டும் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 3/4 மணி நேரம் நடைப்பயிற்சி, 1/4 மணி நேரம் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக எல்லாம் பண்ணுங்கள். அது பண்ணினீங்கன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளமே வராது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க, ஆனால் நம்ம அதை செய்யணும் இல்லையா? கண்டிப்பாக முயற்சி எடுத்து எல்லோரும் பண்ணுங்கள். நான் இந்த 4 நாள் என் ஹஸ்பண்டோட ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்து சில இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் கேளுங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவ்வளோ பணம் போனதுலேருந்து அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து இருக்கிறதெல்லா பணத்தையும் வாங்கி நம்மளை மொட்டை அடித்து தான் அனுப்புகிறாங்க. அதை அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம செலவு தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. அதுக்கு வருமுன் காப்போம், அதை நம்ம யோசிக்கலாம்ல. ஏன்னா இப்போ நம்ம போய் அட்மிட் ஆகிறோம், இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணி கடைசியாக சர்ஜரியும் பண்ணி வீட்டுக்கு வந்து இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத கண்ட்ரோலாக இருங்கிறாங்க. அதுக்கு நம்ம அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே வராமல் இதை சாப்பிடாம அதை சாப்பிடாம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டோம்னா நமக்கும் நல்லது இல்லையா? நம்ம இவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தையும் செலவு பண்ணாமல் கஷ்டமும் படாமல் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கலாம்ல. எல்லாரும் அதை கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளோட நன்மைக்கு தான். இன்னொன்று இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே டென்ஷனாக தான் இருக்கும். கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரமாவது ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு சாப்பிட்டு சிரித்து அதை கொஞ்சம் பயிற்சியில் கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். வெளியில் ஃபுட்டுங்கிறது மெயின் ரீசன், எக்ஸசைஸ்ன்றது அது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் எல்லாரும் சந்தோஷமாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் ஐயோ அம்மா அப்பான்னு அடிச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? எல்லா பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக இருக்கலாம். ஹெல்த்தில் எல்லாருமே கான்ஷியஸாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் சாய்.